வேட்கை விடும் நெறி வேதாந்த நெறி அப்படின்னு அந்த வார்த்தையை தொடங்குவார். ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு ஆசைகள் சுருங்குகிறதோ அவன் படித்த படிப்புக்கு பலன் கிடைக்குதுன்னு அர்த்தம். இப்ப நீங்க பாருங்க, உலகத்துல படித்தவனுக்கு தான் ஆசைகள் அதிகமா இருக்கு. வாயவசி ஆன்மீக மெய்யன்பர்களுக்கு நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் வல்ல பரம்பொருளுடைய கருணையால் இன்றைய தினம் முதல் தந்திரத்திலே வேத சிறப்புகளை பற்றி திருமூலர் ஒரு பாடலிலே கூறியிருக்கிறார். ஆறங்கமாய் வரும் மறை ஓதியை கூரங்கமாக குணம் பயில்வார் இல்லை, வேரங்கமாக விளைவு செய்த அப்புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே. அதாவது மனிதர்களுடைய இயல்பு எப்படி இருக்கிறது என்றால், வேதம் வேதத்தை படிக்கிறோம். படிப்பது மூலமாக நாம் என்ன அடைய வேண்டும் என்றால், திருமூலர் வழியிலே நாம் சொல்றதா இருந்தால், வேட்கை விடும் நெறியே வேதாந்தம் அப்படின்னு சொல்லுவாரு. ஒன்றின் மேல நம்ம படிக்காததுலயும் ஒன்றின் மேல ஒரு ஆர்வமும் வேட்கையும் அதிகமாக இருக்கும். நம்ம படிக்கிறோம், ஒரு வேதத்தை படிக்கிறோம்னா வேட்கை விடும் நெறிய வேதாந்த நெறி அப்படிம்பாரு. இந்த வேட்கை அப்படிங்கிறது ஒரு இப்ப ஒரு மிருகத்தனமான ஒரு ஈர்ப்பு, அப்படி மிருகத்தனமான ஆசை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களா, அதுதான் வேட்கை. என்ன சொல்றாரு, ஆறங்கமாய் வரும் மாமறை ஓதியை ஊரங்கமாக குணம் பயில்வார் இல்லை, வேரங்கமாக விளைவு செய்த அப்புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரு. வேதத்தை படிச்சா அந்த என்ன குணம் பயில்வார் இல்லை அப்படிங்கிறாரு. அது என்ன ஆறங்கம் அப்படின்னு சொல்றதனுடைய இது என்னன்னா, அதாவது சீட்சை, கற்பம், வியாபகரணம், சாந்தோபிசிதம், சோதிடம், நிறுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறங்கம் எல்லாம் அது நம்மளுக்கு தேவையில்லாத ஒண்ணா இது பண்ண வேண்டாம். வேதத்தை பற்றி திருமூலர் நன்றாகவே ஆராய்ந்து அதை இது பண்றாரு. அந்த வேதத்தை படிக்கிறீர்களே, அதன் மூலமாக என்ன ஒரு பலனை உங்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும் என்றால், அந்த குணம் அதுல இருந்து வர வேண்டும் என்றால் அந்த வேட்கை அப்படிங்கிறது போயிருக்கணும். இந்த வேதத்தை தவறாக பயன்படுத்தி வேரங்கமாக விளைவு செய்து, வேரங்கமாக என்றால் அதை இந்த வேதத்தை எதற்காக பயன்படுத்த வேண்டுமோ அதை பயன்படுத்தாமல் அதில் இருக்கிற கர்ம காண்டத்தையே வைத்து மந்திரம், எந்திரம், மாந்திரிகம் இதையெல்லாம் அதர்வண வேதத்துல நிறைய இருக்கிறது. இதையெல்லாம் பயன்படுத்தி ஒருத்தரை வசியம் பண்றது, ஒருத்தரை அடிமையாக்குறது, இப்படி எல்லாம் செஞ்சு விளைவு செய்த அப்புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே. என்ன அதுலயே உழன்று உலகியல்ல சிக்கிட்டு ஒரு பிறவியை வீணடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறார். இந்த பிறப்பை வீணடித்துக் கொள்கிறார்கள். இதை நீங்க பாத்தீங்கன்னா வேதத்தை படித்து அதை அப்படியே காசாக்குறது, அதை நான் அந்த யாகம் பண்றேன், இந்த யாகம் பண்றேன், அது செய்யுங்க, இதை செய்யுங்க, பரிகாரம் அப்படிங்கிற இந்த வேதத்தை திருமூலர் காலத்திலேயே தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் தெரியுது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த திருமூலர் காலத்திலேயே வேதம் எதற்காக பயன்படுகிறது என்றால், சுயநலத்துக்கு தன்னுடைய ஆசையை நிறைவு செய்வதற்காக அந்த வேதத்தை பயன்படுத்துகிறார்கள். அப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதான் திருமூலர். அப்ப இங்க நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த வேட்கை விடும் நெறிய வேதாந்த நெறி, அந்த வார்த்தை சரியா இப்பதான் வருது. வேட்கை விடும் நெறி வேதாந்த நெறி அப்படின்னு அந்த வார்த்தையை தொடங்குவார்.
ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு ஆசைகள் சுருங்குகிறதோ அவன் படித்த படிப்புக்கு பலன் கிடைக்குதுன்னு அர்த்தம். இப்ப நீங்க பாருங்க, உலகத்துல படித்தவனுக்கு தான் ஆசைகள் அதிகமா இருக்கு. ஒரு 1000 2000க்குலாம் ஆசைப்பட மாட்டாரு. அவர் 1 கோடி 2 கோடி 5 கோடி 10 கோடி 50 கோடி 100 கோடி சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு. இப்ப படிப்பு மூலமா ஒரு மனிதனுடைய ஆசை விரிவடையுது. இது உண்மையான கல்வியான்னா கிடையாது. இதான் பொய்யான கல்வி. இது உண்மையான கல்வி கிடையாது. உண்மையான ஒரு மனிதன் கல்வி கற்றான்னா அவனுக்கு ஆசை சுருங்க வேண்டும். அதுதான் உண்மையான கல்வி. இப்ப வேதத்தை படித்து பல பேர் என்னன்னா ஆசையை பெருக்கிக் கொள்கிறார்கள், ஆசையை விரித்துக் கொள்கிறார்கள். அதுதான் திருமூலர் எங்க சொல்றாரு, வேரங்கமாக விளைவு செய்த அப்புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே அப்படிங்கிறார். பேரங்கமாக பெருக்குகின்றாரே, மோசமான நிலையில கொண்டு போய் சிக்குகிறார்கள் அப்படிங்கிறார். அப்ப இதை நான் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு படிக்காதவன் பாருங்க, ஒன்றுமே படிக்காதவரோட அவருக்கு ஆசை ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க காட்டுவாசிகளுக்கு எல்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா அவங்களாம் அந்த பணத்தின் மேல ஒரு ஆர்வம் இதெல்லாம் இருக்கவே இருக்காது அவங்களுக்கு. நாம் பல சந்தர்ப்பத்துல காட்டுவாசிகளோட இருந்திருக்கிறோம். அந்த சதுரகிரி மகாலிங்கம் கோயில் இருக்கிற அந்த பள்ளியர்களோடு மாத கணக்குல இருந்திருக்காங்க. கவனிக்கும் போது அவங்கவுங்க அன்றாடம் வயிறு நிரம்பணும், அவ்வளவுதான். நல்லா தூங்கணும், தூங்கி எழுந்திருக்கணும், வேட்டைக்கு போகணும், சாப்பிடணும், தூங்கணும். இதுக்கு மேல அவங்க எதையுமே சிந்திக்கிறது கிடையாது. அதை பெருக்கிக்கணும், ஒரு வீட்டை கூட நல்லா பெருசா கட்டி வைக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறது கிடையாது. ஒரு சின்ன ஓலை குடிச்ச மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அதை ஒரு நல்லதா கட்டி வைப்போமே அப்படிங்கிற எண்ணம் கடைசி வரையும் வராது. என்ன காரணம் அப்படின்னா அவங்க இயற்கையோட இணைந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஆசை அளவோடு இருக்கிறது. ஆனா மனிதன் பொய்யான கல்வியை கற்க கற்க அவங்களுடைய ஆசை அதே மாதிரிதான் வேதத்தை படிக்க படிக்க அவங்களுடைய சிந்தனை எல்லாம் விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது, ஆசைகள் விரிவடைந்துகிட்டே போகுது, தேவைகள் விரிவடைந்துகிட்டே போகுது. எல்லாமே சுருங்க வேண்டும். ஆன்மீகங்கிறது எல்லாமே சுருங்கி வர வேண்டும். அதான் உண்மையான ஆன்மீகம். உங்க வாழ்க்கை விரிவடைந்து போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது ஆன்மீகம் இல்லை. வேற ஒரு இடத்துல சொல்லுவார், வேட்கை விடும் நெறியே வேதாந்த நெறி அப்படிம்பாரு. ஒரு வேதத்தை சொல்றான் அப்படின்னா அவனுக்கு வேட்கை இல்லாம இருக்கணும். ஆனா அது பல பேர்கிட்ட இல்லை அப்படிங்கிறது திருமூலரை வேதனைப்பட்டு சொல்லுகிறார். கூரங்கமாக குணம் பயில்வார் இல்லை அப்படிங்கிறது. வேரங்கமாக விளைவு செய்த அப்புறம் பேரங்கமாக பெருக்கின்றார். வேதத்தை பயன்படுத்தி தப்பான வழியில போய் அவங்க வாழ்க்கையை இழந்துடுறாங்க அப்படிங்கிறார். அப்ப இது எதனால ஏற்படுது அப்படின்னா அதுதான், உங்க வாழ்க்கையை உங்களுடைய ஆசைகளை விரிவுபடுத்தி கொண்டே போனீர்கள் என்றால் கட்டாயமாக ஒரு நாள் நம்ம வாழ்க்கை வீணடிக்கப்படும். விரிஞ்சா அது எதுல விரிஞ்சாலும் சரி, விரியணும்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஆற்றலை இழக்கிறோம், ஒடுங்கணும் நம்ம நினைச்சிட்டோம்னா ஆற்றலை கூட்டுறோம். அதுதான் ரெண்டுல இந்த ரகசியத்தை மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சுருக்கணும்னா ஆற்றல் அதிகம், விரிச்சோம்னா ஆற்றல் கம்மி. வாழ்க்கை சுருங்கிக்கிட்டே போகணுமே தவிர, அதான் உண்மையான ஆன்மீகம். நல்லா இது பண்ணும்போது நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம வாழ்க்கை சுருங்கிக்கிட்டே வரணுமே தவிர ஒடுங்கிக்கிட்டே வர வேண்டுமே தவிர விரிஞ்சுக்கிட்டே போகக்கூடாது. விரிஞ்சுக்கிட்டே போக 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 அது என்ன ஆகும், நம்ம சக்தியை இழந்து. இப்போ ஒரு ஒளி இருக்கு அப்படின்னா ஷார்ப்பா ஒரு இடத்துல புறப்படும் போது அது ஒளி நல்ல பிரகாசமா இருக்கும். அந்த டார்ச் லைட்ல நீங்க ராத்திரி நேரத்துல அடிச்சீங்கன்னா அது புறப்படுற இடத்துல நல்ல பிரகாசமா இருக்கும். அது விரிஞ்சுக்கிட்டே போகும். போக அதனுடைய இதை விரிஞ்சுக்கிட்டே போகும்போது அதனுடைய ஒளி பிரகாசத்தை அது குறைஞ்சி 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 அப்புறம் அது இல்லாம போயிடும். அப்ப ஒரு ஒளி அந்த மாதிரி விரியும் போது அதனுடைய சக்தியை இழக்கிறது மாதிரி ஒரு மனுஷ வாழ்க்கையினுடைய ஆசைகள் குறைய குறையதான் அவனுக்கு வீரியம் என்பது உண்டாகும், ஆற்றல் என்பது உண்டாகும். ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ள மனசு அப்படிதான். அது போக போக அப்படியே விரிஞ்சுக்கிட்டே போகும். இன்னைக்கு 500 ரூபாயோட வாழ்றோம் அப்படின்னா அப்புறம் 1000 ரூபாயில வாழணும் அப்படின்னு வரும். அப்புறம் 10,000 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு தேவை அப்படின்னு வரும். அப்புறம் 1 லட்சம் ஒரு நாளைக்கு இருந்தாதான் நம்ம தேவை நிறைவேறும். அப்ப 10 லட்சம் இருந்தாதான் அப்படியே பாருங்க, வாழ்க்கையை விரிஞ்சுக்கிட்டே போகுது. அப்ப விரிய விரிய என்ன ஆயிரும், நம்ம ஆன்ம சக்தியை இழந்துகிட்டே போயிடுவோம். அப்போ ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவது இல்லை, நமனும் அங்கு இல்லை அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை ஒடுக்குகிறதோ
அது யாராக இருந்தாலும் சரி. நம்ம வாழ்க்கை ஒடுங்கிக்கிட்டே போனா நம்ம ஆற்றலோட இருப்போம். நம்ம வாழ்க்கை விரிஞ்சுக்கிட்டே போனாக்க ஆற்றல் இழந்துருவோம். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. யாராக இருந்தாலும் சரி. உங்களுக்கு அதே தத்துவம் தான், எங்களுக்கு அதே தத்துவம் தான். நாங்க விரிஞ்சோம் அப்படின்னா ஆற்றல் கம்மியாயிரும். அவ்வளவுதான். அவன் ஒடுங்கிக்கிட்டே இருந்தா அப்படின்னா நம்மளுடைய ஆற்றல் கூர்மையாக ஆக ஆக ஆற்றல் கூடிக்கிட்டே போகும். விரிஞ்சுக்கிட்டே இருக்கிற அனைத்துமே ஆற்றல் குறைஞ்சு போயிடும். அந்த அடிப்படையில வேதத்தை படித்து விட்டு வாழ்க்கையை விரித்துக் கொள்கிறார்கள். அதனால் வேதத்தினுடைய நுட்பத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த நுட்பத்தை தெரிந்து கொண்டால் நீங்கள் வாழ்க்கையில் ஈடேறலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த பாடலிலே ஆரங்கமாய் மறை ஓதியை கூரங்கமாக குணம் பயில்வார் இல்லை பேரங்கமாக விளைவு செய்த புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே என்று இந்த பாடலில் தெளிவுபடுத்துகிறார். இதன் பேரில் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஐயங்களை கேட்டு அறியலாம். விரிஞ்சா அது எதுல விரிஞ்சாலும் சரி, விரியணும் நினைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஆற்றலை இழக்கிறோம். ஒடுங்கணும் நம்ம நினைச்சிட்டோம்னா ஆற்றலை கூட்டுறோம். அதுதான் ரெண்டுல இந்த ரகசியத்தை மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சுருக்கணும்னா ஆற்றல் அதிகம், விரிச்சோம்னா ஆற்றல் கம்மி.